Hallelujah. Praise the Lord. Hallelujah. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரரும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கை கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. அல்லேலூயா. போதும். என்ன கவனிங்க கொஞ்சம். ஃபர்ஸ்ட் வசனம் 2ஆம் வசனம் வாசிச்சாங்க இல்லையா? அது என்ன போடுது? அவருடைய கற்பனைகளையும் அதான் கற்பனைகளையும் கட்டளைகளையும் வாழ்நாள் நீடித்து இருக்கும்படிக்கு நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. கட்டளைகளும் கற்பனைகளும் என்னது? இதுதான். இப்ப யாராக பைபிள் இதுதான். இந்த கற்பனைகள் கட்டளைகள் எல்லாம் நம்ம கையில வச்சுக்கிற இந்த பைபிள் தான். இதை நீங்க முழுசா நீங்க படிச்சா முடிச்சினாக்கா அங்க என்ன சொல்லப்படுது ஐயா? உன் வாழ்நாள் நீடித்து இருக்கும்படிக்கு நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாய் கர்த்தர் கற்பித்த கற்பனை கட்டளை நியாயங்களும் இவைகளை. 3ஆம் வசனம் படிங்க. இஸ்ரவேலே நன்றாய் இருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி. ஐயா, இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் போது நீங்கள் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அதான் சொல்றாரு. சொல்றாரு இஸ்ரவேலே படிங்க. யாராவது படிங்க. இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்மளுக்கு யாரு? ஒரே ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்து தவிர வேற யாரும் கடவுள் வணங்குறீங்களா? வேற யாரா கடவுள் வணங்க கை தூங்க பார்க்கலாம். வேற யாராவது கடவுள் வணங்குறவங்க கை தூங்க யாராவது தெரியுங்களா? நல்ல வேலை தப்பிச்சுங்க. நீங்களாம் நம்மளுக்கு ஒரே ஒரு தேவன். இந்த உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் நம்மோடு இருப்பவர் அதிகமானவரும் அவர் தான், பெரியவரும் அவர் தான், ஒரே ஒரு கடவுள் அவர் தான். உங்களுக்காக வந்திருக்கிற உங்களுக்காக மரித்தார், எனக்காக மரித்தார், உங்களுக்காக உயிரோடு இருந்தார், எனக்காக உயிரோடு இருந்தார், இன்றைக்கும் உங்களுக்காக எனக்காக உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நன்றி அப்பா இயேசுவே, எங்களுக்காக இன்றைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. சரி சொல்லுங்க ஓகேவா? உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே சொல்லிடுறாங்க. ஒருவரே கர்த்தர். அடுத்த வசனம் வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கும் பொழுதும் அவைகளை குறித்து பேசி. யாராவது வீட்டுல பிள்ளைங்க இருக்கு கை தூங்க. எல்லா வீட்லயும் பிள்ளைங்க இருக்குல்ல? இந்த வசனம் சொல்றாரு. இந்த வசனத்தை என்ன பண்ணுங்க? நைட்ல நீங்க தூங்கும் போது உங்க சிறு பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? இந்த வசனத்தை போதிங்க. ஓகேவா? இதெல்லாம் ஒரு சில பிள்ளைகள் நைட்ல தூங்கும் போது, காலையில நீங்க ஸ்கூலுக்கு கூட்டின்னு போகும்போது, நைட்ல எங்கன்னா
வாக்கிங்கோ இல்லை கடைகளுக்கு எங்கே போனாலும் போகும்போது வரும்போதும் என்ன சொல்றாருனாக்கா, சிறு பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வசனத்தை எப்பவுமே போதிக்க சொல்லினே இருக்கிறார். ஏன்னா வரப்போற காலம் சமீபமா இருக்கிறதுனால, ஆண்டுடைய வருகை சமீபமா இருக்கிறதுனால, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பைபிள் ஏற்கனவே இந்த வீட்டில் இதே பிரசங்கத்தை 11ஆம் அதிகாரம் உபாகமம் 16ஆம் அதிகாரத்துல இதே பிறந்த நாளுக்கு ஈமத்து பிறந்த நாளுக்கு போன வருஷம் 11ஆம் அதிகாரத்தை நான் சொல்லி காமிச்சேன். யாராருக்கு ஞாபகம் இருக்கு? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 11ஆம் அதிகாரம் போன வருஷம் இதே மாதிரி நான் இங்க சொல்லி கொடுத்தேன். பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய வசனத்தை போதிங்க, போகும்போது வரும்போது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னா நான் நிறைய சொல்லி கொடுத்தேன். இந்த வருஷமும் கர்த்தர் அதே வருஷம், போன வருஷம் 11ஆம் அதிகாரம், இந்த வருஷம் 6ஆம் அதிகாரத்தை கொடுத்துக்கிறாரு. 11ஆம் அதிகாரத்திலையும் அதே வசனம் தான் இருக்கும், 6ஆம் அதிகாரத்திலும் அதே வசனம் தான் இருக்கும். நீங்க கூட வீட்டில் போய் படிச்சு பாருங்க, ரெண்டுமே அதே வசனம். அப்போ என்னன்னாக்கா, வரப்போற காலத்துல என்ன இருக்காது, இந்த பைபிள் யாருக்குமே இருக்காது. இப்போவே நீங்க என்ன பண்ணணும், நீங்களும் படிக்கணும். சிறு பிள்ளைங்களுக்கு இந்த பைபிள் என்ன பண்ணணும், கற்றுக் கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு அரசாங்கம் ஒன்று வரப்போகுது, பெரிய ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கம் வரும்போது நம்ம கையில இருக்கிற பைபிள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, ஒளியும் போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கையில பைபிளே இருக்காது. அப்போ நம்ம இப்பத்திலிருந்து இந்த பைபிளை நம்ம படிச்சோம்னாக்கா இருக்கிற வசனங்கள் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும் நம்மளாம் படிச்சு முடிச்சோம்னாக்கா மனசுக்குள்ள வச்சுன்னு இந்த பைபிளான காலத்துல கூட வீட்டில் நம்ம உட்காந்து என்ன பண்ணலாம், அந்த இந்த வசனத்தின் படி என்ன பண்ணலாம், பைபிள் எல்லாம் படிச்சதுனால கண்ண மூடின அழகா, கை போட்டு அழகா, கையை தூக்கி முட்டி போட்டு ஜெபம் பண்ணலாம். இந்த வசனத்தெல்லாம் நம்ம வச்சு நம்ம எதெல்லாம் படிச்சோமோ எல்லாத்தையும் நம்ம பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் இதை படிச்சு ஆண்டவரை வச்சுருந்தோம்னாக்கா மனசுக்குள்ள அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு டைம் எல்லா இக்கட்டுக்கு இருக்கும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், விலைக்கு நிற்குமா. இதான் நம்ம சிறு பிள்ளைகள் காப்பாற்றப்படுவோம், நீங்களாம் காப்பாற்றப்படுவீர்கள். உங்கள் பிள்ளைகள், உங்கள் பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாம், வாலிப பிள்ளைகள், வாலிப சிறு பிள்ளைகள் முதல் ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்ணுவோம், அப்பேற்பட்ட ஒரு வேதம் தான் இது. இந்த கட்டளைகள் கற்பனைகளை நீங்க என்ன பண்ணணும், கை கொண்டு சொன்னாக்கா கர்த்தர் நம்ம நிச்சயமா சொன்னார், நம்ம குடும்பத்துல அவர் காப்பாற்ற வல்லவராகிறாரு, ஆசீர்வதிக்க வல்லவராகிறார். அர்த்த வசந்த படிங்க. அல்லேலூயா. சொல்லலாம். அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. படிங்க. அவைகளை உன் கைகளின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. அவைகளை உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டின் நிலைக்காலிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. போதும், நில்லுங்க. பாத்தீங்களா என்ன சொல்றா, யாரா வீட்டுல வசனம் நிறைய வச்சுக்கிறீங்க, கைத்தவங்க எத்தனை வீட்டுல வசனம் நிறைய இருக்கு. எங்க வீட்டுல வந்து பாருங்க, எங்க திரும்பினாலும் வசனம் தான் இருக்கும். இது அதான் அங்க ஆண்டு தெளிவா சொல்றாரு, கர்த்தருடைய வசனங்கள் என்ன பண்ணுமோ, நிலை வாசக்கால யாரா வீட்டுக்குள்ள வரும்போது வீட்டுக்குள்ள தான் அந்த இதுல பொண்ணு பார்க்க போவான் இல்லையோ, யாருக்கு போறது, ஆபிரகாமுக்கு பொண்ணு பார்க்க போவாரு, வேலைக்கார் எலியேசர் போவாரு. அப்ப போகும்போது அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள அழைக்கும் போது வசனம் சொன்னோம். என்ன வசனம் சொன்னோம் அந்த பொண்ணு, நானும் என் வீட்டாலும் ஏதோ ஒண்ணு இருக்கையா, ஒரு வசனம் நல்லா அழகான வசனம் சொன்னோம் அந்த பாப்பா. ஓகேவா, உள்ள நல்ல வசனம், நானே மறந்துட்டேன். ஓகேங்களா, அந்த வசனம் வரும்போது நல்லா உள்ள சொல்றாரு. அதே மாதிரி வீட்டுக்குள்ள என்ன பண்ண, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் அப்படி சொன்னா முன்ன நிறைய வீட்டுகள் இருக்கும். அந்த வசனம் இல்லாம என்ன ஏகப்பட்ட அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. கரெக்ட், அதேதான். அப்போது அவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாழும் அப்படின்ட்டு அந்த வசனம் அங்க என்ன பண்ணுவோம், அந்த எலியேசர் வரும்போது கூடுவோம். கூடும்போது அந்த மாதிரி வசனம் என்ன பண்ணுவோம், உள்ள நிலை வாசத்துல என்ன பண்ணுவோம், அந்த வசனத்தை நீங்க வச்சுனாக்கா நிச்சயமா சொல்லலாம். எல்லாம் எங்கங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் விருந்தாளிகளோ இல்லை வெளியில இருந்து இந்து ஜனங்க யாரு வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் யாராவது வரும்போது என்ன பண்ணணும், ஓ இது கிறிஸ்துவ வீடுன்னு உங்களை பார்த்து தெரிஞ்சுக்க கூடாது. என்ன பண்ணணும், அவர் வீட்டுல வரும்போது சுத்தி இங்க இருக்கிற அந்த வசனத்துல பார்க்கும்போது இது இயேசு கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, கர்த்தரால் அழைக்கப்பட்ட வீடுடா இது. நம்ம உள்ள வரும்போது என்ன பண்ணாங்க, கர்த்தரால் அழைக்கப்பட்டவரே உள்ள வாரம் என்று என்ன பண்ண அந்த போர்டை பார்க்கும்போது என்னடா இது பேர்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வீடா இருக்குன்னு சொல்லிட்டு அவனா அப்படியே பிரமிச்சு போனோம். அதான் என்ன பண்ணுங்க, அதான் சொல்றாரு, உங்கள் வீட்டுல எல்லாம் அங்கங்க என்ன பண்ணுங்க, வசனம் போட மாட்டி வைங்க. பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க, சுருங்க டாலரா மாத்தி விடுவாங்க. கீ செயின் பாத்தீங்களா, வண்டி கீ செயின்லாம் பாத்தீங்கன்னா அந்த வசனங்கள் இருக்கும். ஓகேவா, அந்த வண்டி எல்லாரும் வண்டியில கீ செயின்ல அந்த வசனத்துங்களை வைங்க. இந்த வசனம் தான் உங்களை காப்பாற்றும். ஏன்னா அப்படியே சொல்றேன், கடைசி காலத்துல இந்த பைபிள் இருக்கா,
நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வசந்தம் உங்க வீட்டுல இருக்கிறீங்களோ இந்த வசனம் தான் உங்களை காப்பாற்றும். நீங்க அந்த பிள்ளைகளையும் எல்லா பிள்ளைகளையும் அந்த வசனம் தான் நிச்சயமா காப்பாற்றும். யாரும் எந்த ஒரு மனுஷனோ எந்த ஒரு கடவுளும் என்ன பண்ணாது, காப்பாற்ற முடியாது. அதனால தான் ஆண்டு சொல்றாரு, என் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீங்க என்ன பண்ணுங்க, இதை கை கொள்ளுங்கிறாரு. ஓகேவா? அடுத்த வருஷம் வாசிங்க. ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரப்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளை தோட்டங்களையும் ஒளிவு தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் சாப்பிட்டு திருப்தியாகும் போது நீ கட்டாத ஒரு வீடு எங்க கட்டி வச்சுக்கிறாரு, பல்லவர்ல கட்டி வச்சுக்கிறாரு. நீங்க நடாத ஒரு திராட்சை தோட்டம் எங்க இருக்கு, கானான் தேசத்துல நம்மளுக்காக இருக்குது. ஓகேவா? நிச்சயமா அது கானான் தேசத்துல இருக்கும், பல்லவத்துல இருக்குமா இருக்காதா? அங்கேயே இருக்கும். ஓகேவா? என்னன்னு சொல்றாரு, நீங்க நீர் பாய்ச்சோ அந்த நிலங்கள் நம்மளால நீங்க என்ன பண்றீங்க, போயிட்டு எல்லாம் நீங்க பயிரெல்லாம் வச்சிருக்கீங்க, ரோடு வச்சிருக்கீங்க, எல்லாம் அங்கங்களும் வச்சிருக்கீங்க. வச்சு என்ன பண்ணுவாங்க, தண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த அண்டை வெட்டி தண்ணி விடுங்க. ஐயா நிறைய அந்த வேலை பண்றாரு. இல்லை யாரா பண்ணீங்க, ஐயா நல்லா பண்ணாரு. அந்த அண்டை வெட்டி பண்ண மாட்டோம்னா காலையில் என்ன பண்ணுவீங்க, அந்த வண்டையை தள்ளுவாங்க, தண்ணியெல்லாம் தள்ளுவாங்க. 11ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் போட்டுருக்கோம். அந்த காலில் தள்ளுறது, கையில் தள்ளுறது, இதெல்லாம் போட்டுருக்கோம். இதே உபாகம் 11ஆம் அதிகாரத்துல போட்டுருக்கோம். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க என்ன பண்ண தேவையில்ல, அந்த இடத்துல பண்ண தேவையில்ல. எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்றாரு, அந்த தேசத்துல நம்மளுக்கு பொருளாதாரத்துக்கு எல்லாத்தையும் நம்மளுக்கு வச்சுக்கிறாரு. இந்த நம்ம கட்டப்படாத வீடு இது எல்லாத்தையும் நம்மளுக்கு வச்சுக்கிறாரு. ஓகேவா? வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. ஹல்லேலூயா. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாக எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எத்தனாவது வசனம் ஐயா அது? 12. 11ஆம் வசனம் மட்டும் படிங்க ஐயா. சகல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களில் ஒழுவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு எல்லாத்தையும் என்ன பண்றாரு, ஆண்டவர் கொடுத்துறாரு. கொடுத்துட்டு அப்ப நீங்களா நானும் என்ன பண்ண போறோம், உங்க குடும்பம் உங்க பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டு திருப்தியாக போறோம். 13ஆம் வசனம் படிங்க ஐயா. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்து நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. போதும். பாத்தீங்களா? யாருக்கு பயந்து? கர்த்தருக்கு மட்டும் நம்ம பயந்து எல்லாத்தையும் நம்ம பண்ணணும்னு சொன்னாக்கா, நிச்சயமா சொல்றேன், கர்த்தருக்கு பயந்து இந்த வேத வசனத்தை, இந்த நியாய பிரமாணங்கள் எல்லாத்தையும் நீங்க கை கொண்டு இதை படிச்சுன்னு சொன்னாக்கா, இதை விட உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேற எதுவுமே இருக்காது. சரிங்களா? கடைசியா ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டி தரேன். உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க எப்படி நடத்தினத யோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 4, 5 மட்டும் வாசிங்க. அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைப்பித்து பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாளெல்லாம் செய்து வந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி அப்பா. பாருங்க, அந்த யோபு என்ன பண்ணா, அவனமாடி கிழக்கத்து புத்திரையில் யோபை போல ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யம் யாருமே கிடையாது. ஆனா அவங்க என்ன 7 ஆம்பளை பிள்ளைங்க, 3 பெண் பிள்ளைங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வாரமா இல்ல டெய்லியானு தெரியல, எல்லாம் நல்லா அடிச்சு புடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் அந்த வீட்டுல நல்லா எல்லாம் சாப்பிட்டுப்பாங்க. அப்போ இவங்க சந்தோஷமா இருக்கும்போது தன்னுடைய தகப்பன், யாரெல்லாம் பிள்ளைங்க ரொம்ப பாசமா இருக்கீங்க, நல்லா கவனிங்க. தன்னுடைய தகப்பன் என்ன பண்ணலாம், நம்மளுடைய பிள்ளைகள் ஏதாவது தவறு பண்ணியிருக்கோமோ, தேவனுக்கு தெரியாமல் ஏதாவது விரோதமாக பாவம் செய்திருப்பார்கள் என்று சொல்லி என்ன பண்ணலாம்,
அந்த பிள்ளைங்களை ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணுறோம் வர வச்சு அவன் என்ன பண்ணுறான், அப்படி சுற்றி நிற்க வச்சு என்ன பண்ணுறான், அந்த பிள்ளைங்களுக்காக ஒவ்வொரு தலைமையில் என்ன பண்ணுறான், கையை வச்சு ஜெபம் பண்ணுறான். இயேசுவே, என்னுடைய தலைப்பிள்ளை ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்கப்பா, என்னுடைய 2வது பிள்ளை பாவம் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. இப்படி என்ன பண்ணுறான், 3வது பிள்ளைனா அப்படியே என்ன பண்ணுறான், 10 பிள்ளைங்க மேலே தலைமையில கையை வச்சு அதுக்காக என்ன பண்ணுறான், ஆண்டவருக்கு நிறைய பலிகளை செலுத்தி பாட்டு பாடி ஆராதனை செலுத்தி, ஆண்டவரே என் பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்திருந்தால் இயேசுவை மன்னிங்கப்பா சொல்ல பண்ணுறோம். பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுறோம், பிள்ளைங்களை கையை வச்சு ஜெபம் பண்ணுறோம், வழிகளை செலுத்துறோம். அதனால என்ன பண்ணுறோன்னா, அந்த பிள்ளைகளை அவ்வளோ பண்ணி கூட நிறைய அதில் காட்டுறாங்க. ஆனால் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக செய்கிறோம். அதே பண்ண பண்ணுங்க. நீங்களாம் எத்தனை பேர் அந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்க மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு தூங்க போனோம்? யாராவது? யாரும் இல்லை. ஆமாம், அது பாசமாக பைபிள் படிக்கிறாங்க, அதனால கண்டிப்பாக அவங்க பார்த்தீங்களா, இவ்வளோ மிஸ்டேக்கே நம்மளே பண்ணுறோம். ஓகேவா? நம்ம பிள்ளைங்க மேலே நம்ம கையை வச்சு ஜெபம் பண்ணால் தான் நம்ம பிள்ளைங்களை எல்லாமே போகும்போது வரும்போதுலாம் கர்த்தர் என்ன பண்ணாதான் பாதுகாப்பா. ஏன்னா வசனம் சொல்றது, நீதிமானுடைய ஜெபம் மிகவும் ஊக்கமுள்ளதாகவும் பலனுள்ளதாகவும் இருக்குன்னு சொல்றது. நீங்க பண்ற ஜெபம் தான் உங்க பிள்ளைகளை பாதுகாப்போம். சரிங்களா? காலையில் அதிகாலையில் என்ன பண்ணுங்க, ஏஞ்சி பண்ணுங்க. உங்க பிள்ளை மேலே போங்க, ஸ்கூலுக்கு போகும்போது வீட்டை விட்டு போகும்போது என்ன பண்ணுங்க, ஆண்டவரே என் பிள்ளை மேலே என்ன பண்ணுங்க, எந்த ஒரு அசுத்தாவி எந்த ஒரு அந்த கால கிரிகள் என்ன பண்ணக்கூடாது, வாசம் செய்யக்கூடாது பண்ணுங்க. பிள்ளை மேலே கையை வச்சு போகணும். இதுதான் ஒரு தகப்பன் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்கிற பெரிய, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுனுக்கிற ஒவ்வொருவரும் சொல்கிறேன், தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவோம், இதை பண்ணுங்க. ஓகேவா? அதெல்லாம் பண்ணிக்கலாம். எல்லாரும் நாங்கள் பண்ணணும்னு சொல்லி கைத்துங்க. அல்லேலூயா, நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இனி நாங்கள் வாய் திறந்து அப்படியே அறிக்கையிடுங்க. இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே, நாங்கள் நாளையில இருந்து ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மீது நாங்கள் கைகளை வைத்து யாரும் எந்த ஒரு ஆண்டவர் அந்த கால கிரிகளும் தொடாதபடி எங்கள் பிள்ளைகள் நாங்கள் கைகளை வைத்து ஜெபிப்போம். நாளையிலிருந்து நாங்கள் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை முழுமையாய் உங்கள் இடத்தில் நாங்கள் உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா என்று சொல்லி என்ன பண்ணுங்க, தைரியம் பண்ணுங்க. ஒரு அறிக்கை எடுங்க, கொஞ்ச நேரம் அப்படியே அறிக்கை எடுங்க. அப்படியே அறிக்கை கண்களை